ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு MCE மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். மொகானா 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ படம் ரிலீஸா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்நேரத்துக்கு நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் பார்க்காதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிவ்யூ அப்படின்றது ஸ்பாய்லரோட தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ படம் போன வீக்கே ரிலீஸ் ஆனால ஸோ ஸ்பாய்லரோட ரிவ்யூ போயிடுவோம். ஸோ படம் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ அண்ட் உங்களுக்கு படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த படம் கதை என்ன எப்படி நகர்ந்தது, அதாவது இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இல்லாம ஸோ கதை எப்படி போயிடுச்சு, ஸோ அந்த கதையில என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது, ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சது, ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சதா இல்லையா, ஸோ அதை தான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் டிலே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம மொகானா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்றது மொகானா 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4 years அப்புறம் நடக்குதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்லலாம், மொகானா 1ல வந்து பாத்தீங்கன்னா மொகானா தான் ஒரே ஒரு பொண்ணா இருப்பா. அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு மொகானா மட்டும்தான் ஒரே பொண்ணா இருப்பா. பட் இந்த படத்துல மொகானாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சிஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிஸ்டரை மொகானாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க மொகானா 1ல வந்து பாத்தீங்கன்னா மொகானோட சைல்டு கேரக்டர், அதாவது அந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா அவளை சூஸ் பண்ணும்போது அவர் சின்ன பேபியா இருப்பா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மொகானோட சிஸ்டரையுமே காமிச்சிருக்காங்க, சிமியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைலர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க மொகானாக்கு சிஸ்டர் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சிஸ்டருக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு கேரக்டர் கொடுக்கல. அது நம்ம போக போக பார்ப்போம். ஸோ மொகானா 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ மொகானா 1ஓட எண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவ வந்து மறுபடியும் அவங்க அம்மா அவங்க கிளான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வாயேஜஸா மாத்திருப்பா. ஸோ இது வரைக்கும் மொகானாவோட கிளான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் தீவுல மட்டும் தான் இருப்பாங்க, கடலுக்கு போயிருக்க மாட்டாங்க. பட் மொகானா 1க்கு அப்புறமா எல்லாருக்கும் கடல்ல பிரயாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மொகானா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 இவங்க கிளானை தவிர வேற ஏதாவது ஒரு கிளான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருப்பா. ஸோ பக்கத்துல இருக்க நிறைய சின்ன சின்ன தீவுகளுக்கு போய் அங்க மனிதர்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. ஸோ வேற ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் சொன்னபடி வேற ஒரு கிளான்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ தேடிக்கிட்டே இருப்பா. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தீவுக்கு போய் அவ மனுஷங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தேடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே. அங்க இருந்து சின்னதா ஒரு உடஞ்சு போன பானையை கொண்டு வந்திருப்பா. அண்ட் அதை கொண்டு வந்து அவங்களோட தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சடங்கு செய்யும் போதுதான் அவங்களோட ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்து மொகானாக்கு ஒரு கால் வருது. அதாவது மொகானா 1ல வந்து பாத்தீங்கன்னா மொகானாவோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா மொகானா கிட்ட ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா மொகானா கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அதே போலதான் இதுலயுமே மொகானாவோட ஆன்சிஸ்டர் வந்து மொகானா கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ மொகானா இருக்க இப்போ இந்த கிளான் மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் நிறைய கிளான் இருக்கு. பட் அது எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற இடத்துல இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நேலோ அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டோம் கார்டு தான். ஸோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா கிளான் மக்களையும் பிரிச்சு வச்சிருக்கான். ஸோ இந்த எல்லா கிளான் மக்களும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இந்த எல்லா கிளான் மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவனுக்கு பவர் இருக்காதுன்னு சொல்லி எல்லா கிளான் மக்களையும் பிரிச்சு வச்சிருப்பான். ஸோ அந்த எல்லா கிளான் மக்களையும் நீ ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா மோட்சுஃபெட்டு அப்படின்ற ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மோட்சுஃபெட்டு அப்படின்ற ஒரு இடம் என்னன்னா ஸோ எல்லா கிளான் மக்களையும் ஒன்று சேர வைக்கிற ஒரு வேவா இருக்கும். ஸோ அதாவது ஓஷனுக்கு நடுவில் இருக்க ஒரு வேவை உருவாக்கி வைக்கிறதா அந்த மோட்சுஃபெட்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சாதான் எல்லா கிளான் மக்களையும் நீங்க ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி முகாவோட ஆன்சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த மோட்சுஃபெட்டுவை கண்டுபிடிக்கணும்னா நீ வானத்துல தெரியிற ஃபயரிங் ஸ்டாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மொகானா 1ல வந்து அந்த ஆர்ட் ஆஃப் டெஃபிட்டியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவ வானத்துல தெரியிற அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போயிருப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரி நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அந்த மோட்சுஃபெட்டு அப்படின்ற இடத்த தேடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு அவளை தனியா போகக்கூடாது, அவளுக்குன்னு சொல்லி ஒரு குரூ வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவ குரூவை கூட்டிட்டு போயிருப்பா. நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மொகானா மட்டும் இல்லாம மொகானா கூட ஒரு வயசான ஒரு தாத்தாவும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மௌவிய மாதிரியே இருக்கிற ஒரு கேரக்டரும் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு புதுசா ஒரு பொண்ணையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு குருவை கூட்டிட்டு தான் மொகானா போற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க போற வழியில என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபாலோ பண்றாங்க, அவங்க போய் அந்த மோட்சுஃபெட்டுவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, மொகானாவோட கிளான் மட்டும் இல்லாம மத்த இருக்கிற எல்லா கிளான் மெம்பர்ஸையும் அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் போயிருக்கும். உண்மையிலேயே படம் ஃபுல்லாவே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நீங்க விஷுவலா இந்த படம் பயங்கரமா, அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொகானாவோட ஆன்சிஸ்டர் ஒரு திமிங்கலம் ஃபார்முலா வருவாங்க. அதாவது மொகானாவோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மெயின் ஷேப்ல வந்திருப்பாங்க மொகானா 1ல. ஸோ அதே மாதிரி இதுல அந்த ஆன்சிஸ்டர் அப்படின்றது ஒரு திமிங்கல ஃபார்மேட்ல வருவாங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல மொகானா 1ல வந்து அந்த கேக்கோமாரு அப்படின்ற ஒரு கிளானுமே ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அண்ட் அவங்க வர சீக்வன்ஸா இருக்கட்டும், இப்படி நிறைய சீக்வன்ஸ் அப்படின்றது விஷுவல் ட்ரீட்டாவே இருந்தது. ஸோ விஷுவலா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ஸோ நான் பார்த்த தியேட்டர்ல 3D எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருந்தனால நான் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த விஷுவல் அப்படின்றது இந்த படத்துக்கு மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்த சாங்ஸ். ஸோ டிஸ்னி படம்னாலே நிறைய சாங்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ மொகானா 1லயுமே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ராக்குமே, அதாவது நம்ம மூவிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த நம்ம ராக்குமே அவரு வாய்ஸ் ஓவர்லயே நிறைய சாங்ஸ் பாடி கொடுத்திருப்பாரு. ஸோ இதுலயுமே ஒரு சாங் அப்படின்றது மூவி பாடி இருக்காரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. இப்ப கூட்டிட்டு போற கிளான் மெம்பர்ஸ்க்குமே ஒரு தனித்தனியான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌவி மாதிரியே இருக்கிற இந்த கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சிஸ்டர்ஸோட மொத்த ஸ்டோரியுமே சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஆன்சிஸ்டர் வந்து மொகனா கிட்ட மோட்டிஃபெட்டிவ கண்டுபிடிக்கணும்னு மட்டும் தான் சொல்லி போயிருப்பாரு. பட் அந்த மோட்டிஃபெட்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த கிளான் மெம்பர்ஸ் மொத்த பேருக்குமே இந்த ஒரு கேரக்டர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மோனி. ஸோ இவர் வந்து நம்ம மூவியோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிளானோட பழைய ஆன்சிஸ்டர்ஸை பத்தின எல்லா கதைகளையுமே இவர் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த கிளான்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸை விட இவருக்கு தான் பழங்காலத்தை பத்தின நிறைய கதைகள் தெரியும். முக்கியமா மோச்சுஃபெட்டுவை பத்தின கதை அப்படின்றது இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இவர் சொல்லி தானே மொகனாவோட ஃபாதருக்கே அந்த மோச்சுஃபெட்டுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் இவருக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்றது தான் டவுட்டா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கெலி அப்படின்ற ஒரு ஓல்டு மேனை காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு போறதுக்கே பயந்தவரா இருப்பாரு. ஸோ ஏன்னா இவங்க கிளான் மக்கள் அப்படின்றது ரொம்ப காலமா இந்த தீவிலே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடலுக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு கடலுக்கு போய் இவர் கடல்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அதை பார்த்து கடலுக்கு பார்த்து இவர் பயப்படுற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் இவர் வந்து கடலுக்கு போறதுக்கே வெறுப்பா இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல நம்ம மூவியை காப்பாத்துறதுக்காக இவர் கடல்ல குதிப்பாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படின்றது உண்மையாவே சூப்பரா இருந்தது. பட் அந்த இந்த ஓல்டு மேன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மற்ற கேரக்டர் கூட நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ முன்னாடி நான் சொன்ன மோனி அப்படின்ற கேரக்டர் கூட நம்ம மூவியோட ஃபேனா இருப்பாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபன் எலிமெண்டாவே இந்த படம் ஃபுல்லாவே வந்திருப்பாரு. பட் இந்த ஓல்டு மேன் கேரக்டர் அப்படின்றது நிறைய இடத்துல ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீக்வன்ஸுமே இவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா லாட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா இந்த படகு சம்பந்தமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இவளோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும்போது இவன் நிறைய மினியேச்சர் படகுகளை செஞ்சு வச்சிருப்பா. டிஃப்ரெண்டான ஷேப்ல நிறைய படகுகள் செஞ்சு வச்சிருப்பா. ஸோ மொவானா கடலுக்குள்ள போகும்போது கண்டிப்பா இவளோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருப்பா. பட் ஆரம்பத்துல இவளுக்கு வந்து படகை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த லாட்டோ அப்படின்ற கேர்ளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவளுக்கு படகை பத்தி எல்லாம் தெரியுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க கடலுக்குள்ள போகும்போது இவ படகை போட்டு உடைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இவளுக்கு படகை பத்தி தெரியுமா இல்லையான்னு சொல்லி நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ் வரும்போது ஸோ இவளுக்கு படகை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஆரம்பத்துல இருந்தே அவ ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ஸ் ரொம்ப கிளம்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாருமே டுகெதரா வந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் அது ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா மட்டாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாலோ, அதாவது இந்த படத்தோட வில்லனோட ஒரு அடியாள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிப்பாங்க. அதாவது இவ அந்த நாலோ அப்படின்ற அந்த ஸ்டோம் கார்டோட ஒரு அடியாளா இருந்தாலுமே ஸோ இவளுமே அந்த நாளோட கர்ஸை பிரேக் பண்ணதான் பாக்குறா. பட் அவளால அது செய்ய முடியாது. அதுக்காக அவ மௌவியை சூஸ் பண்றா. பட் மௌவியால அதை தனியா போய் செய்ய முடியாது. மௌவிக்கு நம்ம மொகானாவோட ஹெல்ப் தேவை. ஸோ மொகானா வர வரைக்கும் மௌவியை இவ தான் பிடிச்சி வச்சிருப்பா. ஸோ அதாவது இந்த படத்துல நம்ம மௌவியோட இன்ட்ரோடக்ஷன் காட்டும் போது ஸோ அவர் தனியால போய் அந்த நாளாவோட கிளாஸை பிரேக் பண்ண மாதிரி தான் போயிருப்பாரு. பட் அங்க போய் அவரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மூவியோட இன்ட்ரோடக்ஷன் சீன் அது எல்லாமே கொஞ்சம் கிளம்சியா இருந்தது. அது கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா மொகானாவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி மொகானா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோர்வையா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் மூவி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது டக்குன்னு அவர் போயிட்டாரு. ஸோ அவர் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லி அவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்வே ஆகிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மொகானா 1ல நீங்க பார்த்த அதே பிக் அண்ட் சிக்கனை மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பிக் அண்ட் சிக்கனை வச்சு நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா காக்காமோரு டீமை வச்சுமே ஒரு ஃபன் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அதாவது அந்த காக்காமோரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊசியை வச்சு நம்ம அடிச்சதும் எல்லாரும் மயங்கிடுவாங்க இல்லையா.
ஸோ அந்த ஊசிக்கான மருந்து அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லாவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மொகானா ஒன்ல நீங்க பார்த்த விஷயங்களே திருப்பி கொண்டு வந்து பட் அது நல்லா ரசிக்கிறபடி கொடுத்திருந்தாங்க. அது நல்லா ஃபன் எலிமெண்டாவே போயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த மோட்டு ஃபெட்டு அப்படின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதஞ்சு போன தீவா இருக்கும். அதாவது அட்லாண்டிஸ் எப்படி கடலுக்குள்ள இருக்கோ ஸோ அந்த மாதிரி இது கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவா இருக்கும். ஸோ அதை வெளியே கொண்டு வந்ததுக்காக நம்ம மொஹானாவும் அண்ட் மௌபியும் சேர்ந்து போராடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ புயலுக்கு நடுவுல ரெண்டு பேரும் போய் அந்த புதஞ்சு போன மோட்டிஃபிட்டோ வெளியே கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் உண்மையாவே நல்லா இருந்தது. அண்ட் சிமியா ஸோ மொஹானாவோட சிஸ்டரா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கீ ரோலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த படத்துல அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் மொஹானாவோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மொஹானா கூட ஃப்ரெண்டா இருக்கிற அந்த கடல் அந்த சிமியா கேரக்டரையுமே ஃப்ரெண்டா ஏத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி மொஹானான்னு சொல்லி ஒரு அடுத்த தேர்ட் சீக்வல் வந்தது அப்படின்னா ஸோ அந்த ஒரு கேரக்டரை இன்னும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மொஹானா 3 வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொஹானாக்கான லைவ் ஆக்ஷன் வரப்போகுது. சப்போஸ் அந்த மொஹானாக்கான லைவ் ஆக்ஷன் நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ தொடர்ந்து அவங்க மொஹானாக்கா லைவ் ஆக்ஷனே எடுக்கலாம். ஸோ அனிமேஷன்ல மறுபடியும் தேர்ட் சீக்வல் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேர்ட் அனிமேஷன் சீக்வல்ஸ் வருதா இல்ல லைவ் ஆக்ஷன்லயே அவங்க கண்டினியூ பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா மொஹானா 2 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான மூவியாவே இருந்தது. ஸோ ரீசன்ட் டைம்ல இந்த அனிமேஷன் மூவிஸ் எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்சைட் அவுட் 2 வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கார்ஃபில் படம் வந்தது. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா த வைல்ட் ரோபோட் அப்படின்ற படமும் வந்து இருந்தது. ஸோ அனிமேஷன் ஸ்டைல்ல வர எல்லா படங்களுமே ஒரு தரமான படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மொஹானா 2 அப்படின்றது பாக்ஸ் ஆஃபீஸ்லயே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்சைட் அவுட் மாதிரி இதுவுமே 1 பில்லியன் கலெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க மொஹானா பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு ஆசமான வீடியோல வந்து மீட் பண்ணேன். Until then, it's me MC signing off.